நான் மிக கவனமாக வாசிக்க கேட்போம். மிக கவனமாக வாசிக்க கேட்போம். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 26வது வசனம் முடிய. மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 20 முதல் 26 முடியுள்ள வசனங்கள். மார்க் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வரை உள்ள வசனங்கள். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார் என்பது. அருள்நாதருமாகி இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல்பேராசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக வாசித்து கேட்ட திருமலை பகுதியிலிருந்து 2 வசனங்களை நான் முன்பாக வைக்க ஆசிக்கின்றேன். மார்க் 11வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், விசுவாசத்தோடு மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அது என்ன செய்யுமா, அது நடக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். தோமஸ் ராஜா ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர். அவருடைய பேர் என்ன? தோமஸ் ராஜா. பெங்களூரை சார்ந்தவர். அவர் இன்றைக்கு எப்படி அறியப்படுகிறார் என்று சொன்னால், தோமஸ் ராஜா ஆட்டோ ராஜாவாக அறியப்படுகிறார். தோமஸை எடுத்துவிட்டு அவர் இன்றைக்கு எப்படி அறியப்படுகின்றார்? ஆட்டோ ராஜா என்று அறியப்படுகின்றார். 8வது வயதில் பள்ளிக்கூடம் வந்து டிராப் அவுட் ஆனவர், சேட்டை பிடித்தவர், பள்ளிக்கு செல்லாமல் பள்ளியை கட்டடித்து வாழ்ந்து கடைசியில் ஒரு திருடனாக மாறுறான். எப்படி திருடனாக மாறுறான்? முதலாவது தன்னுடைய தாயினுடைய சில்க் சாரியை திருடுறான். திருடி கொண்டு போய் என்ன செய்கிறான்? விற்கிறான். அடுத்து அதை தாண்டி தாயினுடைய ஜொல்ல திருடி அடகு வைக்கிறான். இதை கண்டுபிடித்த உடனே தந்தை என்ன செய்கிறார்?
வீட்டை விட்டு துரத்துகிறார். வீட்டை விட்டு துரத்தப்பட்டவர் சென்னையில் ஏதோ திருட்டு தொழில், ஏதோ ஒரு குற்றத்து நிமித்தமாய் அன்னைக்கு புழலில் சென்ட்ரல் ஜெயிலில் அடைக்கப்படுகிறார். குற்றவாளியாக அடைக்கப்பட்டிருக்கிறார். இவரை ஜாமீனில் எடுப்பதற்கு யாரும் இல்லை. ஜெயிலில் இருக்கும்போது அவருக்கு பலகீனம். ஜெயிலில் இருக்கும்போது மரண போராட்டம், மரணத்தை நெருங்கி, பலவீனத்து நிமித்தமாய் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் அவர் ஒரு பொருத்தனை செய்கிறார். என்ன செய்கிறார்? ஆண்டவரே, முதலாவது காரியம், என்னை நீர் என்ன செய்யும்? என்ன செய்யும்? மன்னியும். என்ன செய்யும்? மன்னியும். இரண்டாவது, இந்த இதிலிருந்து எனக்கு நீர் ஒரு விடுதலை தந்தால் நான் உமக்கு என்ன செய்வேன்? உண்மை உள்ளவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அடுத்து மூன்றாவது ஒரு பொருத்தனை சொல்லுகிறார், நீர் எனக்கு விடுதலை தந்தால் உம்முடைய மக்களுக்கு நான் பணிவிடை செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பொருத்தனையோடு ஜெபிக்கிறார். பெற்றோருக்கு திடீரென அதிசயிக்கத்தக்க வகையிலே இவனை என்ன செய்கிறாங்க? நான் கொஞ்ச நாளையில ஜாமீனில் எடுக்கிறாங்க, வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்து ஒரே ஒரு காரியம்தான், ஒரு 1000 ரூபாய் லைசன்ஸ் எடுப்பதற்காக அவரிடத்தில் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். 1000 ரூபாயை பெற்றவன் என்ன செய்கிறான்? லைசன்ஸ் எடுத்து பெங்களூர்ல என்ன செய்கிறார்? ஆட்டோ ஓட்டுகிறார். பெங்களூர்ல ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கின்ற போது ஒரு நாள் ரோட்டோரத்தில் சாக கிடக்கிற ஒரு மனுஷனை, பிச்சைக்கார மனுஷனை பார்க்கிறான். அவனுக்கு பொறுக்க முடியல. அவனை எடுத்துக்கொண்டு அரவணைத்து அவனுக்கு அவனுடைய காயங்களை கட்டி அவனுக்கு வேண்டியதை செய்து நல்லபடியாக சாகுவதற்கு, அனாதையாய் மரணத்தோடு போராடி கொண்டிருந்த மகன் ஒரு தேவதூதனை போல சாகுவதற்குரிய எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்தார். அதிலிருந்து அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. இதே போல எத்தனை மக்கள் இருப்பார்கள் என்று நினைத்து அப்படியே இந்த பணியை அவர் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து இன்றைக்கு அன்னை தெரசாவுக்கு அடுத்தபடியாக போற்றப்படுகக்கூடிய நிலையிலேயே இருக்கிறவர் யாருன்னு சொன்னால் தோமஸ் ராஜா என்ற ஆட்டோ ராஜா. பல விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார். இதுவரையிலும் 11,000 மக்களுக்கு அவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார். 7,000 மக்கள், அனாதை மக்கள் நல்லபடியாக சாவதற்கு, வாழ்வதற்கில்லை, மரணத்தோடு எலும்பும் தோலுமாய் கிடந்த மரணத்தோடு போராடி கொண்டிருந்த மக்களை எடுத்து வந்து காயம் கட்டி அவர்கள் ஒரு தெய்வீக மரணத்தை சந்திப்பதற்கான ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். 7,000 பேர் இவருடைய கரங்களிலேயே மறைத்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கும் இதே ஆட்டோ ராஜா பெங்களூர் பட்டணத்திலே சிறந்த முறையிலே மனிதர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய அமைப்பினுடைய 2 பெரிய நோக்கங்கள் எப்படி வைத்திருக்கிறார் பாருங்கள். ஒன்று, an unshakable faith in God, கடவுளிடத்திலே அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த அமைப்பினுடைய முதல் நோக்கமே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அடுத்து 2வது, மரணத்தின் வாயிலே இருக்கிறவர்களுக்கும் ஆதரவற்ற மக்களுக்கும் ஆதரவாய் இருப்பது. அப்போ முதல் காரியத்தை தான் நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு பாருங்க, வாசித்து கேட்ட வேத பகுதிக்கு வாருங்கள். இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு போகிற வழியிலே ஒரு சீடர்களோடு போகின்ற போது அத்திமரத்தை பார்க்கிறார். அத்திமரத்தை பார்க்கும்போது அதிலே கனிகள் இல்லை.
பசியாற்றுவதற்கு ஏதாவது கனிகள் கிடைக்கும் என்றால் அதுல இல்லை. ஆகையினால் அத்திமரத்தை என்ன செய்கிறார்? சபிக்கிறார். சபித்து விட்டு எல்லாரும் அப்படியே போகிறார்கள், சாதாரணமாகத்தான் போகிறார்கள். ஆனால் அதே பாதையிலே திரும்பி வருகிறார்கள். திரும்பி வரும்போதுதான் உற்று கவனிக்கிறார்கள். என்ன? அத்திமரம் பட்டு போயிற்று. அதான் 21வது வசனம் சொல்லுகிறது. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் என்ன செய்து போயிற்று? பட்டு போயிற்று அப்படின்னு சொல்லுகிறார். அப்பந்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்க யாரிடத்தில் விசுவாசமாயிருங்க? யாரிடத்தில் விசுவாசமாயிருங்கள்? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். உண்மையான விசுவாசத்தோடு மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படி என்று சொன்னாலும் அது என்ன செய்யும்? மலையை பார்த்து சொன்னால் மலையும் என்ன செய்து போகும்? பெயர்ந்து போகும். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதாவது 8வது வயதுல அப்படி என்று சொன்னா ஒரு 3ஆம் கிளாஸ் படித்திருப்பார் ஒரு ஆட்டோ ராஜா. 3வது வகுப்பு வரை படித்த ஒரு ராஜாவை கடவுள் இன்றைக்கு அநேகமாயிரமான ஜனங்கள், டிவி நோயாளிகள், கேன்சர் வியாதிகள், HIV-னாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு மகானாக நிற்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே உள்ளத்திலே இருந்த ஒரு ஆழமான விசுவாசம். ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர். அண்மையிலே கூட அவருக்கு விருது கொடுத்தார்கள். ரிலையன்ஸ் கம்பெனி, அம்பானி அழைத்து விருது கொடுத்தார், ஒரு பெரிய விருது அவருக்கு. அப்பேற்பட்ட நிலைக்கு கடவுள் அவரை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் கடவுள் பேரில் உள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்திலே பிரச்சனைகள் மலையாக நிற்கக்கூடும், தோல்விகள் மலையாக நிற்கக்கூடும், வீழ்ச்சிகள் மலையாக நிற்கக்கூடும், எதிர்பாராத கஷ்டங்கள் மலையாக நிற்கக்கூடும், எதிர்பாராத சரீர வியாதிகள் மலையாக நிற்கக்கூடும். ஆனால் இந்த மலை என்ன செய்யும்? அகன்று போகுமா? போகாதா? அகன்று போகும். யாருடைய வாழ்க்கையில் அகன்று போகும் என்று சொன்னால் உண்மையாய் கடவுளை விசுவாசி. அன்ஷேக்கபிள் ஃபெய்த், அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவருடைய வாழ்க்கையிலே இந்த மலை என்ன செய்யும்? அகன்று போ. அப்போ அதுக்கு 2 காரியங்கள் நமக்கு தேவை. இந்த மலை போன்ற பிரச்சனைகள், மலை போன்ற தோல்விகள், மலை போன்ற பாரங்கள், மலை போன்ற கஷ்டங்கள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்கள் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன செய்யும்? 23வது வசனம், முதல் காரியம், நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. அந்த வார்த்தை சொல்லி என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. நீ என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டும்? கட்டளையை இட வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலவீனங்கள் தாக்கக்கூடும், போராட்டங்கள் நம்மை பயமுறுத்த கூடும், பிசாசானவன், பேயானவன் நம்முடைய வாழ்க்கையில சேட்டை செய்யக்கூடும். அப்போ நாம் என்ன செய்யணும்? அப்பேற்பட்ட மலையை பார்த்து என்ன செய்யணும்? சொல்லணும், கட்டளையிடணும். அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், முதலாவது காரியம், கடவுளை நீங்கள் பாருங்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று.
அதுவரையிலும் இருள் மூழ்கி இருந்தது. இந்த இருளை அகற்றுவதற்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? வெளிச்சம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே இருள் மூழ்கி இருக்கக்கூடும். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஏழ்மையினாலும் நம்முடைய வாழ்வு, நம்முடைய குடும்பம் இருளிலே மூழ்கி இருக்கக்கூடும். அப்போது நாம் விசுவாசத்தினாலே என்ன சொல்ல வேண்டும்? வெளிச்சம் உண்டாக கடவுது. விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுவோம் என்று சொன்னால், எப்படி சொல்லணும்? விசுவாசத்தோடு சொல்லுவோம் என்று சொன்னால் அந்த இருள் என்ன செய்து போகும்? அகன்று போகும். அகன்று போகும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். குடும்பத்திலே சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் சொல்ல வேண்டும், இயேசுவின் நாமத்தில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் அகன்று போகட்டும் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அவைகள் என்ன செய்து போகும்? அகன்று போகும். இரண்டாவது பாருங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது காலேப் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். காலேப் என்று சொன்னால் நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். உளவு பார்க்க அனுப்புறதுல 12 பேர்ல 2 பேர் தான் தைரியமான நம்பிக்கையான செய்தியை கொடுத்தார்கள். அவர்கள் யார்? ஒன்று காலேப், இன்னொன்று யோசுவா. அதிலே காலேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 14வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்னேன், இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஏனாக்கியரும் அரடிப்பான பெரிய பட்டணங்கள் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவான் என்றார். யார் சொல்லுகிறது? காலேப் சொல்லுகிறார். எத்தனையாவது வயதிலே சொல்லுகிறார்? 85வது வயதிலே. எத்தனையாவது வயதிலே? 85வது வயதிலே யோசுவாவினிடத்திலே போய் சொல்லுகிறார். தலைவனிடத்திலே போய் சொல்லுகிறார், ஏற்கனவே எனக்கு சொன்னபடி அந்த மலை நாட்டை எனக்கு மலை நாட்டை தாரும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அங்கே அவர்கள் எல்லாம் ஏனாக்கியர் எல்லாம் இருக்கிறார்கள். அரணிப்பான பட்டணங்கள் எல்லாம் இருக்கிறது. மனுஷ பார்வைக்கு அது வீழ்த்துவதற்கு கடினமான காரியம்தான். ஆனால் சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் நான் என்ன செய்ய முடியும்? கடவுள் சொன்னபடியே அவர்களை என்ன செய்ய முடியும்? துரத்தி விட முடியும் அப்படின்னு சொல்லுகிறார். எத்தனாவது வயதிலே? 85வது வயதிலே. காலேப்புக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். மனுஷனுடைய விலை எவ்வளவு? 70 மிஞ்சினா 80. ஆனா 85வது வயதிலே சொல்கிறான், என்னால் அந்த மலை நாட்டை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், என்னுடைய பலத்தினால் அல்ல, அந்த கடவுள் என்னோடு இருப்பார். ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும், அவர்களை எல்லாம் துரத்தி அடிக்க முடியும். இந்த உறுதிப்பாடு, இந்த தைரியமாய் பேசுகின்ற விசுவாசத்தோடு பேசுகின்ற ஒரு வலிமை. அடுத்து தாவீது சொல்கிறார் பாருங்க. அடுத்து தாவீது ஒரு சிறந்த உதாரணம். கோலியாத் நின்று சவால் விட்டு கொண்டே இருக்கிறான். எல்லாருக்கும் தெரியும், யாரும் போகல. இஸ்ரவேலும் அரசனும் தலை குனிஞ்சிருக்கிறான், இராணுவ வீரர்களும் தலை குனிந்து நிற்கிறார்கள். ஆனால் தாவீது போகிறான். தாவீது போன உடனே அவன் பார்த்து கேலியா சிரிக்கிறான். கோலியாத் யாரை பார்த்து கேலியா சிரிக்கிறான்? தாவீதை பார்த்து கேலியா சிரிக்கிறான். எல்லாம் சரிதான்,
என்னை நிந்திக்கிறதெல்லாம் சரிதான், நீ எல்லாம் கேலியை பார்க்குறதெல்லாம் சரிதான், நீ நிந்திக்கிற கடவுளை நிந்திக்கிறாய், நான் வந்திருக்கிறது யாருடைய இதில் வந்திருக்கிறேன், நீ நிந்திக்கிற கடவுளுடைய இதில் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனமும் 46வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது அழகாக சொல்லுவார். தாவீது சொல்லுவார், பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறார். நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனையின் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். இன்றைய தினம் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி போதும், நான் உன்னை வீழ்த்துவப்பா, நான் உன்னை கொலை செய்வேன், உன் தலையே கொய்து. பாருங்க, இதில் நாம் பாராட்ட வேண்டிய விஷயம் தாவீதுக்கு இருந்த விசுவாசம். கோலியாத் நக்கல் பண்ணி சிரிக்கக்கூடிய அளவுக்கு தாவீதினுடைய தோற்றம் இருக்கிறது. ஆனால் அவன் சொல்கிறான், எப்பா நான் உன்னை கொலை செய்வேன், உன்னை வீழ்த்துவேன், உன் தலையே என்ன செய்வேன், கொய்து விடுவேன். நடந்துதான் நடக்கலையா? அதான் சொன்னான். அதை செய்வதற்கு முன்பாக அந்த மலையை பார்த்து, மாம்ச மலையாகிய கோலியாத்தை பார்த்து சொன்னான், நான் உன்னை என்ன செய்வேன், வீழ்த்துவேன், நான் உன்னை என்ன செய்வேன், கொய்து விடுவேன் அப்படின்னு சொன்னான். இந்த உறுதி, அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆண்டவர் பேரில் உள்ள உறுதியான விசுவாசம் நமக்கு இருக்கும் என்று சொன்னார், எந்த மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் நாம் எளிதாக என்ன செய்ய முடியும், வார்த்தையை கொண்டே, சொல்லாற்றலை கொண்டே நாம் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், நோயோடு பேசினார், பேயோடு பேசினார், இயற்கையோடு பேசினார், மரணத்தோடு பேசினார். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். இயேசுவும் சீடர்களும் படகிலே போய்கொண்டிருக்கிறார்கள். இயேசுவும் சீடர்களும் படகிலே போய்கொண்டிருக்கிறார்கள். படகுல போய்கொண்டிருக்கும் போது காற்று வருகிறது, கொந்தளிக்கிறது. இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை கடைசியா எழுப்புகிறார்கள். இயேசு எதை பார்த்து பேசினார்? காற்றையும் கடலையும் அதட்டினார். அதான் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு, நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அமைதியாயிட்டா இல்லையா? அமைதியாயிட்டா இல்லையா? அமைதியாயிற்று. அடுத்து பேயோட பேசினார். பாருங்க, மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல்ல பார்க்க 8வது அதிகாரத்தில் பார்க்கும்போது கல்லறையில் ஒரு மனுஷன் கிடக்கிறான், பேய் பிடித்தவன், பல பிசாசுகள் அவனுக்குள்ளே இருக்கிறது. அப்போது அவனை கண்ட உடனே பிசாசு கதறுகின்றது, என்ன வேதனைப்படுத்தவா இங்கே வந்தி. அப்போ இயேசு கிறிஸ்து அவனோட நேரத்தில் சொல்ல, இவனை விட்டு நீ என்ன செய்து விடு, போய்விடு அப்படின்னு சொல்லி இருந்தார். அதனால அவன் கதறுகிறான். கடைசியில் எங்களை எங்க அனுப்புவோம்? பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்புவோம். சரி, பன்றி கூட்டத்துக்குள்ள நீ கேட்கறல்ல, நீ போ அப்படின்னு அனுப்புகிறார். பிசாசுகளோடு பேசினார், நோயிலோடு பேசினார், வியாதியஸ்தர்களோடு பேசினார். மத்தேயு 9வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். பிறவி குருடர்கள் 2 பேர் கேட்கிறாங்க, இறங்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வேணும்பா? என்ன வேணும்? பார்வை வேணும். உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்காக கடவுள் என்று சொன்னார். பாருங்க, நம்பிக்கையோடு நாம் சொல்லுகின்ற போது, உண்மையான விசுவாசத்தோடு சொல்லுகின்ற போது நோய்களும் ஓடும், பேய்களும் ஓடும், இயற்கையும் கீழ்ப்படியும், மரணத்தையும் என்ன செய்ய முடியும்?
ஜெயிக்க முடியும். இயேசு சொன்னா வேற என்ன மந்திரம் செய்தார்? ஒன்றும் இல்லை. லாசருவே நீ என்ன செய்து வா, எழுந்து வா. வேற ஒண்ணுமே இல்லையே. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்ப நீ விசுவாசத்தோடு இதில் செய்தார், என்னை விட மேலான பெரிய காரியங்களை செய்வாய் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்போ நமக்கு தேவை கட்டளையிட வேண்டும். அதான் சொன்னார், மலையை பார்த்து நீ சொல்லு, சமுத்திரத்தில் போ அப்படி என்று சொல்லு, அகன்று போ என்று நீ சொன்னால் அது நடக்கும். சொல்லாம இருந்தால் நடக்குமா? நடக்கும். அப்போ சொல்ல வேண்டும். பிரச்சனைகளை கண்டு, நமக்கு முன்பாக நிற்கிற மலை போன்ற பிரச்சனைகளை கண்டு நாம் அசந்து விடக்கூடாது. சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய நாமத்திலே, இயேசுனுடைய நாமத்திலே நாம் சொல்லும் போது காரியங்கள் நடக்கும். ஆனால் அடுத்து ரெண்டாவது ஸ்டெப், எல்லாம் நடக்கும் என்று சொல்ல முடியாது. அதுக்கு ரெண்டாவது ஒரு ஸ்டெப்பை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன பாருங்க, 24வது வசனம். அதே மார்க் 11வது அதிகாரம் 24. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றும் விசுவாசி. அப்போ விசுவாசத்தோடு, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் கட்டளையிட வேண்டும். அடுத்து இரண்டாவது ஸ்டெப் என்னவென்று சொன்னால், அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமான ஒன்று. இயேசு கிறிஸ்துவே தெளிவாக சொன்னார். சந்திர ரோகியுடைய ஒரு மனுஷனை கொண்டு வந்தாங்க. சீடர்கள் பார்த்தாங்க, அவனை என்ன செய்ய முடியல, குணமாக்க முடியல. உடனே இயேசுடத்தில் இயேசு குணமாக்குறார், ஓட்டி அவனை தெளிவுபடுத்துகிறார். அப்போது சீடர்கள் இயேசுடத்தில் கேட்குறாங்க, எங்களால் அது ஏன் கூடாமல் போயிற்று? எங்களால் அது ஏன் கூடாமல் போயிற்று அப்படி என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அருமையான ஒரு பதிலை சொன்னார். மத்தேயு 17வது அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜாதி பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி புறப்பட்டு போகாது என்றார். அப்போ எல்லாமே விசுவாசத்தோடு சொன்னால் நடக்கும் என்று நினைக்க வேண்டாம். சில காரியங்களுக்கு தொடர்ச்சியான ஜபமும் உபவாசமும் தேவை. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய பார்வையிலே படிப்பு முக்கியமில்லை, செல்வாக்கு முக்கியமில்லை, அந்தஸ்தும் முக்கியமில்லை. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகளை நம்மை விட்டு அகன்று சமுத்திரத்திலே தள்ளிவிடுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நமக்கு என்ன தேவை? ஒரே ஒரு அடிப்படை காரியம், unshakable faith. unshakable faith, அசைக்க முடியாத விசுவாசம். அசைக்க முடியாத அந்த விசுவாசம் இருந்தால் நாமும் ஜெய வீரர்களாக திகழ முடியும். அநேக நேரத்தில் இன்றைக்கு பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய மார்க் ஷீட்டு ஒரு பெரிய மலை போல நிற்க, ஐயோ மார்க்கு குறைவாக இருக்க, எப்படி தான் அட்மிஷன் கிடைக்குமோ, எந்த கல்லூரியில் கிடைக்குமோ அல்லது எந்த ஸ்கூலில் கிடைக்குமோ அப்படி என்ற கவலை வேண்டாம். இந்த கொடிய வியாதி என்னை தாக்கி இருக்க, எப்படி இதிலிருந்து என்ன விடுதலை? கவலை வேண்டாம். அசைக்க முடியாத பண கஷ்டம், தோல்வியிலிருந்து எழுச்சி, இதில் இந்த ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இல்லை என்று சொன்னால், நாம் இதே போன்ற மலைகளோடு பேசவில்லை என்று சொன்னால், மலைகள் நம்மோடு பேசும். மலைகள் நம்மோடு பேசும். மலைகள் நம்மை பார்த்து மிரட்டும். எப்படி நம்மை பார்த்து மிரட்டும்? எப்படி நம்மை பார்த்து மிரட்டும்? சொல்ல பார்க்கலாம். நம்மை பார்த்து மிரட்டும். நீ தேறிடவே
மாட்ட. நீ தேறிடவே மாட்ட. நீ ஜெயிக்கவே மாட்ட. நீ தொழிலில் வீழ்ச்சியுற்றிருக்கிறாய், முன்னேறவே மாட்டாய். உன் வியாதியிலிருந்து உனக்கு விடுதலையும் சுகமுமே கிடையாது. அப்படி என்று மலை பேசும். நம்ம பார்த்து மலை பேசுவதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்? மலை பார்த்து பேசணும், பார்த்து பேசணும். அதான் ஏற்கனவே சொன்னேன். எவரெஸ்ட் சிகரத்தை முதலாவது எட்டி பிடித்த மனிதர் யார்? டென்சிங். அவர் தோற்று போனார். 2-3 முறை தோற்று போய் ஒரு நாளால் அவர் தளரலை. ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் எல்லாரும் அந்த வலையற்ற அனுபவங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளுகின்ற போது அவர் எவரெஸ்ட் அந்த மேப் அதில் போட்டு எல்லாருக்கும் முன்பாக சொன்னார், ஏ எவரெஸ்டே, சிகரமே, நீ என்ன செய்தாய்? தோற்கடித்தாய். நீ என்ன செய்தாய்? தோற்கடித்தாய். ஆனால் ஒரு நாள் உன்னை நான் என்ன செய்வேன்? உன்னை நான் ஜெயிப்பேன். அப்படி என்று அவர் சவால் விட்டு சொன்னார். கடைசியில ஜெயித்தாரா இல்லையா? எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிய முதல் மனிதர் என்ற பெருமையை அவர் பெற்றார். அதேபோல நம்முடைய வாழ்க்கையினுடைய தோல்விகள், பிரச்சனைகள், வீழ்ச்சிகள், கஷ்டங்கள், பொருளாதார சிக்கல்கள் பெரிய மலையாக இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் பாரங்களை வைத்து ஆழமான விசுவாசத்தை வைத்து விட்டு அகன்று போ அப்படின்னு சொன்னா என்ன செய்து போவோம்? அகன்று போ. அடுத்து அதிலே முடியாட்டா தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபத்திலே என்ன செய்யுங்க? போராடுங்கள். நிச்சயமாக நமக்கு வெற்றியை தருவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொரு முறையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.